ஹலோ, இன்னைக்கு ஒரு ஊறுகாய் வகை ஒன்று பண்ணி காட்டலான்னு இருக்கேன். அது பேர் வந்து சிறு கெலாக்காய். பொதுவாக நம்ம கெலாக்காய்ன்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எல்லாரும் ஊறுகாய் போட்டிருப்பேன். நல்லா அந்த சாதத்துலேயும் பசஞ்சு சாப்பிடலாம், தொட்டுண்டும் ரொம்ப ஜோராக இருக்கும். அது கொஞ்சம் குளிர்ச்சி கூட, சிலருக்கு தொண்டையெல்லாம் கட்டும் அந்த பெரிய கெலாக்காய். நான் சொல்றது வந்து ஒரு சிறு கெலாக்காய்னு. இதை என்னோட அண்ணா வந்து சேலத்துலேருந்து வாங்கிட்டு வந்தான். இது பேர் வந்து சிறு கெலாக்காய் அப்படின்னு பேர் இதுக்கு. இது வந்து அந்த பெரிய கலாக்காயோ அளவுக்கு புளிப்பு இருக்காது. இது கலாக்காய்ன்றது இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த குரூப்ல இதை கொஞ்சம் பெருசா எடுத்திருக்கேன் நான் வந்ததுல. பட் எல்லாருக்கும் தெரியும், இந்த நல்லி வாசல், அப்புறம் குமரன் வாசல்லாம் கூட கிடைக்கும், வெஸ்ட் மாம்பலத்துல கிடைக்கும், மயிலாப்பூர்ல கிடைக்கும். பாருங்க, கலாக்காய்னு ஊறுகாய் போடுவோம் இல்லையா, அந்த குரூப்ல இது வந்து சின்ன கலாக்காய். இது மிளகை விட ஒரு சுத்து பெருசா இருக்கு, அவ்வளவுதான். இது இந்த காம்பு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். நம்ம வந்து மாவடு மாதிரி அப்படியே முழுசா இதை போட்டுட்டு தொட்டுண்டு சாப்பிடலாம், ரொம்ப ஜோரா இருக்கும். அது ஆக்சுவலா சேலம், திருச்சி, திருவண்ணாமலை அந்த மாதிரி இடத்துலதான் கிடைக்கிறது மோஸ்ட்லி. நம்ம சொல்லி வச்சோம்னா இந்த வெஸ்ட் மாம்பலத்துல, மயிலாப்பூர்ல அவகிட்ட நம்ம சொன்னா வாங்கி தரா, அவ்வளவுதான். மேபி உங்களுக்குலாம் எங்கேயா கிடைக்கிறது வருமா எனக்கு தெரியல. இப்போ இந்த கலாக்காவை வந்து 3 வகையா நம்ம ஊறுகாய் போடலாம். இது என் கைக்கு வரத்துக்கு 5 நாள் ஆயிடுத்து. சேலத்துல இருந்து வாங்கிட்டு வந்ததால 5 நாள் ஆயிடுத்து. அப்படி வரும்போது அதனோட பாருங்க கொஞ்சம் கலர் கம்மி ஆயிடுறது. பட் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கு, அழுகெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கலர் வந்து இந்த மாதிரி ஆயிடுது. இப்போ பாருங்க, இதுக்கு நம்ம மணத்தக்காளி வத்தல் வந்து மணத்தக்காளி கீரை வாங்கிச்சா கூட இந்த மணத்தக்காளி காய் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து தயிர்ல உப்பு போட்டு ஒரு மிளகாவை கீத்தி போட்டு 2 நாள் ஊற வச்சு நம்ம தொட்டுப்போம். அதே மாதிரி தான் இது. இதை பாருங்க, நான் இந்த மாதிரி மிளகாவை அப்படி பாதியா வகர்ந்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 4 மிளகா போட்டிருக்கேன் நான். இது அந்த கலாக்காய் அளவுக்கு புளிப்பு இல்லைன்னா. உப்பு போட்டுட்டேன், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் தயிரை சிலிப்பிட்டு கெட்டியா அதில் விட்டுற போறேன். விட்டுட்டு இப்படி நல்லா கலக்கி வச்சிடலாம். இதை வந்து வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது, மணத்தக்காளி மாதிரி காய் மாதிரி. இது அப்படியே நம்ம தொட்டுக்க வேண்டியதான். ஒரு 2 நாள் 3 நாள் ஆனால் ஊறிடும். 2 நாள் வெளியில் வைக்கலாம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுக்கணும். சாப்பிடும்போது தேவைப்படும் போது அதை எடுத்து தொட்டுக்கலாம் சாதத்துக்கு. சாப்பிடும்போது ரொம்ப ஜோராக இருக்கும். இது ஒரு டைப் ஆச்சா. இப்போது அதுலேயே செகண்ட் டைப் ஊறுகாய் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. அடுத்து நல்லா அலம்பி வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமாக. அதில் காம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன். ஓரளவு எடுத்தால் போதும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், ஒன்றும் பண்ணாது. இதுக்கு பாருங்க, உப்பு, டேபிள் சால்ட் போட்டிருக்கேன். அடுத்து இந்த பச்சை மிளகாவை போடுறேன் இதில். இப்போ இதுதான் காரம். இப்போது இதை நல்லா குலுக்கி விட்டுணும். டெய்லி ஒரு 3 நாளைக்கு 2 வேளையும் இப்படி குலுக்கி விட்டு வெளியிலேயே வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் தொட்டுண்டு சாப்பிட்லாம். பெருங்காய பொடி கொஞ்சம் வாசனைக்கு நல்லா இருக்கும் போட்டால். ஒரு 3 டேஸ் கழிச்சு இது ஊறினதுக்கப்புறம் உள்ளே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வேணுங்கிறப்போ தொட்டுண்டு சாப்பிடுங்க. இப்போ 3வது டைப்பாக எப்படி இந்த ஊறுகாய் போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்க. இது ஊறுகாய் மாதிரி போடலாம். இதை நல்லா அலம்பிட்டு நல்லா ஃபேன் காற்றுல உணர்த்தி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஈரம் இருந்தால் கூட பரவாயில்ல, இது வந்து ஈரம் இருக்கக்கூடாது. காம்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான சாமான்கள் கடுகு, நல்லெண்ணெய், பெருங்காயம், உப்பு, மிளகாப்பொடி, வெந்தயப்பொடி, கடுகு கொஞ்சம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். வானலி காஞ்ச உடனே நல்லெண்ணெய் இதுக்கு ஒரு கரண்டி விட்டுருக்கேன். கடுகை போட்டுடலாம். அப்புறம் மிளகா பொடியை இதுக்கு மேலேயே போட்டுடணும். கடுகு பொடி, வெந்தய பொடி போட்டேன், மஞ்சள் பொடி, பெருங்காயம் இதில் போட்டுவிடுவோம், எண்ணெயிலேயே பொரியட்டும். இப்போது இந்த காஞ்ச எண்ணெயை இது மேலே ஊற்ற வேண்டியது தான். இந்த மிளகா பொடி அது மேலே ஊற்றினா அந்த பச்சை வாசனை போகும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இதுவும் ஒரு 2-3 நாள் ஆனால் ஊறிடும். அப்படியே சாத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடலாம். இதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணும். எப்பயுமே பொதுவாகவே கலாக்கான்றது ரொம்ப நாள் வச்சுட்டு சாப்பிடக்கூடிய ஊறுகாய் இல்லை. அதனோட லைஃபே வந்து 1 வீக் அது மாதிரி தான் சொல்லுவேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா வச்சுக்கலாம், 1 மாதம் 2 மாதம் கூட வச்சுக்கலாம். இந்த பாருங்க, ரெடி கலாக்காய் ஊறுகாய்.
எல்லாரும் இந்த சிறு கிலாக்காய் கிடைச்சாக்க ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும் அது. நானே இப்போ ரொம்ப வருஷங்கள் கிடச்சி இப்போ தான் எனக்கே கிடச்சிது. எங்கள் அண்ணா சேலத்துக்கு போனதால் வாங்கிட்டு வந்து கொடுத்தா, அதனால் சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பண்ணேன். ஏற்கனவே நான் சாப்பிட்ருக்கேன், எங்கள் சித்தி போட்டு கொடுத்துருக்கா, நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம். ரொம்ப ஜோராக இருக்கும். இதில் அந்த பெரிய கலாக்காய் அளவு புளிப்பெல்லாம் இருக்காது. ரொம்ப அந்த குழம்பு சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். நம்ம இந்த உப்புமாக்கெல்லாம் கூட இந்த காரம் போட்டதை தொட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஜோராக இருக்கும். தொகையல் சாதம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். கிடைச்சா எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் போடுங்க. என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.